அனாமிகா, ரமேஷ் 2 பேரும் பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க அவங்களுக்கு நிலைமை அவ்வளவா சரியில்லை. பூகம்பம் வரப்போகுது, மிகப்பெரிய புயல் வரப்போகுதுன்னு வானிலை அறிஞர்கள் முன்னாடியே சொன்னதால அக்கம் பக்கத்துல இருக்க பிரதேசம் எல்லாம் காலி பண்ற நிலைமை வந்துருச்சு. இதனால பட்டணத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்து அவங்க கிராமங்களுக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கேயே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. இவங்க அங்கிருந்து வேலை செஞ்சதுனால மாமியார் சாரதா தன்னோட மனசுல, என்ன இந்த பொண்ணு எப்ப பாரு வேலையே பார்க்காம இந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்காளே, வீட்டுக்கு வந்த மருமக எப்படி இருக்கணும், அவ இஷ்டத்துக்கு வேற துணிமணி போட்டுக்கிட்டு இருக்கா, வீட்டுல ஆம்பளைங்க இருக்காங்கன்னு தோணுது அவளுக்கு, இவகிட்ட என்னத்த போய் பேசுறது அப்படின்னு மனசுக்குள்ளாரையே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சாரதாவோட புருஷன் பிரசாத் அங்க வந்தாரு. என்னம்மா, என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நீ? வேற எதை பத்தி? உங்க மகாராணி மருமக வந்த நாள்ல இருந்து அந்த கம்ப்யூட்டர்லயே கிடக்குறா, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற எதை பத்தி யோசிக்க? மாமியாரோட புத்தி வெளியே வந்துருச்சு பத்தியா? இவ்ளோ நாளா என்ன வேலைக்காரி வந்தா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, மருமக வந்த உடனேயே வேலை பார்க்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறிய. என்ன யோசனை உன்னோடுது? அவளை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு வேலைய போய் பாரு அப்படின்னு சொன்னதுனால சாரதா கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க நேரா மாட்டுக்கிட்ட போய் சாணிய கரைச்சு வாசல்ல தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணதுனால உள்ள இருந்த மருமகளுக்கு ஏதோ கெட்ட நாத்தம் வந்துச்சு. வெளியில வந்து பார்த்தா அங்க மாமியார் செஞ்சுட்டு இருக்க வேலைய பார்த்து, என்ன ஆத்த இதெல்லாம், பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது, இத போய் கையில தொடுறீங்க? சாணிய கரைச்சு வாச தெளிக்கிறமா, உங்க ஊர்ல இதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது, நீங்களும் அதெல்லாம் பண்ணாதீங்க, இதனால தேவையில்லாத வியாதி தான் வரும் அப்படின்னு சொன்ன உடனேயே மாமியாருக்கு கோவம் வந்துருச்சு. இத பத்தி உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்ததை பார்த்து அனாமிகா, நான் உங்ககிட்ட இப்ப சண்டை போடுறதுக்கு இங்க வரல, விஷயத்த சொல்லதான் வந்தேன் அப்படின்னு அவளும் கோபமா உள்ள போயிட்டா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அனாமிகா புருஷன் ரமேஷ், என்னாச்சு, என்ன நடந்தது, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் அனாமிகா நடந்த எல்லாத்தையுமே சொன்னா. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, கிராமங்கள்ல இப்படிதான் இருக்கும், இது எல்லாத்தையும் நீ கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லனா தினமும் இப்படிதான் சண்டை வரும். அதுக்கு அனாமிகா எதுவும் பதில் பேசாம அவ வேலைய அவ பார்த்தா. இப்படி சின்ன விஷயத்துக்கு பெரிய விஷயத்துக்குன்னு மாமியார் எல்லாத்துக்கும் சண்டை போட்டாங்க. அது எதையுமே அனாமிகா கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே இல்ல. இப்படி ஒரு நாள் மாமியார் அனாமிகா கிட்ட, ஏம்மா உன்கிட்ட சண்டை போட்டு எனக்கு மாளலம்மா, அதனால நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன், நீ வீட்டு வேலைகளையும் பாக்குற மாதிரி இருந்தா இங்க இரு, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டதுமே அனாமிகா, நான் கூட அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை, எங்க வீட்டுக்கு போயிடலான்னு இருந்தேன், உங்க பையன் கூட என் கூட வராரு. என் புள்ள எதுக்காக உன் கூட வரான், அவன்னா வீட்டோட மாப்பிள்ளையாவா வரப்போறான், அதெல்லாம் இங்க நடக்காது. ஆமா, உங்க எண்ணம் தான் என்ன அத்தை, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடணும், விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு அப்படிலாம் நினைக்க போறேன். இப்படி சின்னதா ஆரம்பிச்ச அவங்களோட சண்டை மிக பெருசா ஆச்சு. அதுக்குள்ள ஆம்பளைங்களும் வந்தாங்க. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பும் யார் மேலன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சாரதா, வாய மூடிக்கிட்டு மரியாதையா போயிடு, இன்னும் அதிகமா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் அவங்க உள்ள போயிட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் அந்த சண்டைய பார்த்தாங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு இப்படி பேசிக்கிட்டாங்க. அந்த பட்டணத்து பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்ப பாரு அந்த வீட்ல சண்டையாவே இருக்கு, இந்த சண்டை இப்போதைக்கு முடியற மாதிரி இல்ல. மருமகன்னு ஒருத்தி வந்துட்டாலே வீடு இப்படிதான் இருக்கும், இதுல யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல வீட்ல இருக்க பெருசுங்க கூட தப்பு பண்ணலாம், சில நேரம் புதுசா வந்தவளும் தப்பு பண்ணலாம் அப்படின்னு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் காலையில அனாமிகா எழுந்திருச்சு வெளியில வரும்போது வாசல்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. அத பார்த்துட்டு அனாமிகா, இது பொங்கல் டைம் கூட கிடையாது இல்ல, போகி மாதிரி எதுக்கு இது எரிய வைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருந்தா. அதுல அவளோட துணிமணி இருந்தது. அதை பார்த்துட்டு அனாமிகா ரொம்ப அப்செட்டா வீட்டுக்குள்ள போனா. அதுக்குள்ள மாமியார் இன்னும் கொஞ்சம் துணிமணியெல்லாம் கொண்டு வந்து அந்த நெருப்புல போட்டாங்க. அத்தை,
நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்க ஏன் துணியெல்லாம் கொண்டு வந்து எரிக்கிறீங்க? அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? ஆயிரக்கணக்குல காசு கொட்டி வாங்குனது. கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அறிவு இருக்கா? இங்க பாருடிமா, இந்த கிராமத்துல இந்த மாதிரி துணிமணி எல்லாம் போடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனையோ தடவை சொல்லினேன். என் பேச்ச நீ கேட்டியா சொல்லு? அதனாலதான் எரிக்கிறேன். இனி நீ போட்டுக்கிறதுக்கு துணிமணியே கிடையாது. புடவைய தான் இனிமே நீ உடுத்திக்கணும். அந்த விஷயத்த என்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த துணிய வேற யார்கிட்டயாவது கொடுத்திருப்பேன்ல. இந்த துணிமணியை எவன் வாங்குவான்? இந்த ஊரு பிச்சைக்காரி கூட இந்த மாதிரி துணியெல்லாம் கட்டிக்கவே மாட்டா. இது கேட்டதும் அனாமிகா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போய் விஷயத்த தன்னோட புருஷன் கிட்ட சொன்னான். அது கேட்டுட்டு ரொம்ப கோபத்தோட அவன் அம்மா கிட்ட வந்து, அம்மா, நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காக அனாமிகா கிட்ட இப்படி நடந்துக்கிற? நீ நடந்துக்கிற விதம் ஒன்னும் சரியில்லை. நீ பண்றது எல்லாமே தப்புன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நாங்க இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, நாங்க போயிடுறோம். ஐயையோ, என்னடா இப்படி பேசுற? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உன் மருமக அப்படி துணிய உடுத்திக்கிட்டு இருக்கா, இப்படி துணிய உடுத்திக்கிட்டு இருக்கான்றாங்க. அவ அத பண்றா இத பண்றான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியுமா? அதுக்காக தான் இப்படி பண்ண. நீங்க 2 பேரும் வெளியில போகணுன்ற எண்ணம் என்னது இல்ல. அப்படியா? சரி விடு. எனக்கு கூட ஒரு விஷயம் தோணுது. அத உன்கிட்ட நான் இப்பவே சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் இருமா. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அனாமிகா கிட்ட துணிமணியெல்லாம் எடுத்து வையின்னு சொன்னான். அவளும் துணியெல்லாம் எடுத்து வச்சா. 2 பேரும் அதை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட, நாங்க வீட்டை விட்டு வெளியே போறோமா? என்னடா இது? நான் இப்ப என்ன பண்ண? எதுக்கு இப்ப நீங்க கிளம்புறீங்க? நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, நீ செஞ்சது தப்பா இல்லையான்னு வேற யார்கிட்டயாவது சொல்லு, அவங்க சொல்லுவாங்க. நாங்க கிளம்புறோம். அப்படின்னு 2 பேரும் அங்கிருந்து வெளியில வந்துட்டாங்க. என்னங்க, நம்ம ஏன் வீட்டுக்கு போனா அங்க உங்களுக்கு மதிப்பு இருக்காது, உங்க வீட்ல இருந்தா எனக்கு மதிப்பு இருக்காது. அதனால இங்கேயே ஏதாவது ஒரு சின்ன வீட வாடகைக்கு எடுக்கலாம். இல்ல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு ஒரு வீடை இங்கேயே வாங்கிட்டு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு ஒரு வீட்டை வாங்கிட்டு அங்கேயே இருந்தாங்க. அந்த வீடு கூட சாரதாவோட வீதியில தான் இருந்தது. அன்னையில இருந்து அனாமிகா அவளுக்கு பிடிச்ச துணிமணிய போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. மத்த வேலைகளுக்கெல்லாம் ஒரு வேலைக்காரியையும் வச்சுக்கிட்டா. அந்த அம்மா காலையிலே வந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் அந்த அம்மா எப்பவும் போல வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாரதா வந்தாங்க. ஏண்டிம்மா, என் மருமக உன்னை எப்படி நடத்துறா? சம்பளம்லாம் ஒழுங்கா குடுக்கறாளா? அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கொஞ்சம் பாத்தியா நீ? இருந்துட்டு போட்டமேம்மா, துணிமணியில என்ன கிடக்குது? மனசுல நல்ல எண்ணம் இருந்தா போதாதா? அனாமிக்காது ரொம்ப நல்ல எண்ணம்மா. இங்க இருக்கிற மத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க பேச்ச இன்னொருத்தவங்களுக்கு சொல்லாது. எது தேவையோ அவ்வளோதான் பேசும் அந்த அம்மா. ஏதாவது உதவின்னு கேட்டா இல்லன்னு சொல்லாம செய்யுது. இவ்ளோ நல்ல மருமக கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அத கேட்ட உடனேயே சாரதா கோபமா, என்னை பத்தி மட்டும் ஏதாவது சொல்லட்டும். அவ நடவடிக்கை பிடிக்காம தான் அவளை வீட்டை விட்டு துரத்துன. அவளை என் புள்ள வாழ்க்கைய விட்டே துரத்தி அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா எல்லாம் இப்போ தலைகீழாயிடுச்சு. ஐயய்ய, அந்த அம்மா உன்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லிக்கிட்டு இருக்குது. நீ என்னடானா இப்படி பேசுறிய? உன் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சுமா. தயவு செஞ்சு எட்ட போமா. இனிமே யார்கிட்டயும் இந்த மாதிரி எல்லாம் பேசாத, நாக்கு அழுகிடும் அப்படின்னு அந்த அம்மா கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அத கேட்டதும் சாரதா அந்த வேலைக்காரியையும் திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்போ பிரசாத், அடியே, உன் மனசுலதான் ஏகப்பட்ட குப்பை இருக்குங்கிற விஷயத்த நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீ அவங்க கிட்ட என்ன பேசுனங்கறத முழுசா கேட்டுட்ட. நீ உன் அண்ணன் பொண்ணு கிட்ட பேசி அவளை மறுபடியும் அவனுக்கு கட்டி வைக்க தானே பாக்குற. சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ண போறேன்? அது எதுக்குன்னா, அவ கிராமத்து பொண்ணு, நீ சொல்றத கேப்பா. ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அந்த சொத்தெல்லாம் உன் கைக்கே வந்து சேரும். வலையில மாட்டின மீன் மாதிரி மாட்டிப்பா. என்னென்ன வேலையெல்லாம் காட்டுன நீ. ஆனா உன் புள்ளையும் மருமகளும் ஒரே வார்த்தையில நிலைச்சு நின்னதுனால உன்னோட கனவு போச்சு அப்படின்னு திட்டினாரு. சாரதா எதுவுமே பேசாம தலகுனிஞ்சு நின்னாங்க. உன்னோட போட்டி பொறாம குணத்தை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் உன்கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்க. அனாமிகாவை தான் பாராட்டுவாங்க அப்படின்னு பிரசாத் சொன்னதையெல்லாம் அக்கம் பக்கத்துல இருந்த பொம்பளைங்களும் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அத பத்தி அவங்க பேசிக்கிட்டாங்க. ஐயோ, தெரியாதனமா அந்த பொண்ணு போய் தப்பு சொல்லிட்டோம் பாரு
உண்மை என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொம்பளை கிட்ட தூரமா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு யோசிச்சாங்க. அனாமிகா கிட்ட போய் அவங்க அனாமிகாவை பத்தி நினைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அனாமிகாவோட நல்ல குணம் என்னங்கறது எல்லாருக்கும் புரிய வந்தது. அவளை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் அவளோட மாமியார் கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டாங்க. இந்த பட்டணத்து மருமக அந்த ஊர்ல எல்லாரோட ஃபேவரட் ஆயிட்டா. ராமாபுரத்துல சாரதா பிரசாத் தம்பதிய ஊர்ல இருக்க எல்லாருமே ஆதி தம்பதின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாரதா அவ்ளோ அழகா அவங்களோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. வீட்டை ரொம்ப கிளீனா வச்சுப்பாங்க. பசுமாட தினந்தோறும் சுத்தம் பண்ணி பூஜை கூட பண்ணுவாங்க. தெய்வ பக்தி அதிகமா இருந்த சாரதாவுக்கு அனாமிகா, அஞ்சலி, அவனின்னு 3 மருமகள்கள் இருக்காங்க. ஒரு நாள் சாரதாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அம்மா அனாமிகா, கொஞ்சம் ஜுரம் வர மாதிரி இருக்கு, வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோமா. அஞ்சலி அவனி கிட்ட கூட சொல்லிடு, பக்கத்து ஊருக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல உடம்ப காமிச்சிட்டு வரேன். சரிங்க அத்த, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, வீட்டை நான் பாத்துக்கிறேன் அத்த. அம்மா அஞ்சலி, அவனி இங்க வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்லிக்கிறேன் அத்த. இல்ல விடுமா, நானே உங்களுக்கு வேலைய குடுத்துட்டு போறேன், அப்பதான் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சாரதா அனாமிகா கிட்ட சொன்னாங்க. சாரதா 2-3 தடவை கூப்பிட்டும் கூட அவனியும் அஞ்சலியும் அங்க வரல. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் சாரதாவே சுயமா அவங்க கிட்ட போனாங்க. அங்க போய் பார்த்தா அஞ்சலி நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருந்தா. அம்மா அஞ்சலி, ஒன்னதாம்மா கூப்பிட்டுட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா கூப்பிட்டும் பதில் சொல்லாம இருக்கியே. என்னது அத்த, கூப்பிட்டீங்களா? நான் ஏதோ கனவுல தான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வரேன், நீ மாட்டு தொழுவத்தை பாத்துக்க, சுத்தம் பண்ணி பூஜை பண்ணு. சரிங்க அத்த. அஞ்சலி கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து பக்கத்து ரூம்ல இருந்த அவனி கிட்ட போனாங்க. அவனி பெட்ல இருந்து இறங்கி தரையில உட்காந்து தூங்கிட்டு இருந்தா. அத கவனிச்ச சாரதா, அம்மா அவனி எந்திரிமா, என்னம்மா இது உட்காந்துக்கிட்டே தூங்குறிய? ஐயோ அத்த, நான் தூங்கலாம் இல்ல, உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தூங்குற மாதிரி தெரியுது. சரி விடுங்க, என்ன விஷயமா என்ன தேடி ரூமுக்கு வந்திருக்கீங்க? ஓ, பாயாசம் செய்யணும்னு சொன்னீங்கல்ல, ஒரு நிமிஷம் இப்பவே போய் செஞ்சிடுறேன். என்னது, நான் எப்பமா சொன்னேன்? பாயாசம் சாப்பிட்ற நேரமாமா இது? நீ தூக்க கலக்கத்துல ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் எழுந்து முழிச்சு பாரு. அட, நான் ஒன்னும் தூங்கல அத்த, நான் ஒன்னும் ஒலர்லையே. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். நீ இன்னைக்கு தோட்டத்து செடிங்களுக்கு தண்ணி ஊத்துமா. சரிங்க அத்த, நீங்க போயிட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் செடிக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்துறேன். இப்படி 3 மருமகள்களுக்கும் வேலையை ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து போனாங்க சாரதா. சாரதா வெளியே போனதும் அனாமிகா வீட்டு வேலையெல்லாம் தனியாவே செஞ்சுட்டா. அஞ்சலி அவனி கிட்ட போனா. அவனி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. அத்தை உனக்கு என்ன வேலை சொன்னாங்க? செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த சொன்னாங்க. பின்ன தண்ணி ஊத்தாம இப்படி கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க? ஐயோ, கொஞ்சம் திரும்பி பாக்குறியா? வானத்தை பாரு, நல்லா கருகருன்னு மழை வரப்போகுது. மழை வந்து எப்படியும் செடிக்கெல்லாம் அதுவே தண்ணி ஊத்திடும். அதான் நேரத்தை வீண் பண்ணாம தூங்கிக்கிட்டு இருக்க. ஆனா நீதான் வந்து என்னை இப்ப எழுப்பி விட்டுட்ட. அப்படியாம்மா, சரி சரி போய் தூங்கு. என் கதை இருக்கட்டும், அத்தை உனக்கு என்ன வேலை சொன்னாங்க? மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ண சொன்னாங்க, நான் அந்த வேலையை போய் பார்க்க போறேன். சரிம்மா, நீ போய் தூங்கிக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு அஞ்சலி அந்த இடத்த விட்டு வெளியில வந்தா. அது மனசுல நினைச்சுக்கிட்டு, என்னால போய் இந்த வேலைய தனியா செய்ய முடியாது. ஆமா, அந்த அவனி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரப்போகுது, அதுவா வந்து இடத்த சுத்தம் பண்ணிடும். மழையில நனைஞ்சு எல்லாம் சுத்தமா தெரியும். புல்லு போட சொன்னாங்களே, சரி சாயந்தரம் எப்படியும் நம்ம மறுபடியும் புல்லு போட்டுதான் ஆகணும். அத்தை வரும்போது புதுசா புல்லு போட்ட மாதிரி அவங்கள ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூட நல்லா படுத்து தூங்கிட்டான். அனாமிகா மட்டும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சான். மத்தியானம் சாரதா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா மாட்டு தொழுவம் அப்படியே இருந்தது, செடிக்கு தண்ணி ஊத்தல. சாரதா அதை பார்த்து கோவப்பட்டாங்க. 3 மருமகள்களையும் உடனே கோபமா சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. எல்லாரும் சாரதா முன்னாடி வந்து நின்னாங்க. ஏ அஞ்சலி, அவனி, நான் என்ன சொன்ன, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கீங்களா? ஐயோ அத்தை, மழை வர போகுதுன்னு. ஆமா அத்தை, வானத்தை கொஞ்சம் பாருங்களேன், மேகம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு வானத்தை காமிச்சான். வானம் நல்லா பிரகாசமா இருந்துச்சு. அத பார்த்து ஷாக் ஆன அவனி, இதுக்கு முன்னாடி மழை வர மாதிரி இருந்தது,
வானத்துல மேகம் மூடல, உன் கண்ணுல தூக்கம் மூடினதுனால தான் அப்படி தோணுது. இந்த மாதிரி நீங்க சோம்பேறியா தயாரானா என்ன அர்த்தம்? ஊரே என்ன பெருமையா பாக்கும், ஆனா நீங்க மட்டும் என் பேச்ச மதிக்கிறதே இல்ல. சாரதா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு சாரதாவோட புருஷன் வந்தாரு. சாரதா 3 மருமகள்களையும் கூப்பிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. இங்க பாரு சாரதா, நடந்தது ஏதோ நடந்து போயிடுச்சு. இனிமே நடக்க வேண்டியத பத்தி யோசிப்போம். மருமகள்களை இப்படி திட்டுறதுனால என்ன கிடைக்க போகுது? சரி போங்க, போய் உங்க வேலைய பாருங்க, நானே போய் எல்லா வேலையும் பாக்குறேன். சாரதா கோபமா சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. அனாமிகா தன்னோட மாமியார் மாமனாருக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து போட்டா. அத்த, ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாங்க? மருந்து மாத்திரை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்கம்மா, இது குளிர் ஜுரமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொன்னாங்க. எனக்கு அப்புறம் இந்த குடும்ப கௌரவத்தை நீதான் காப்பாத்த போற. நான் சொல்லாத வேலைய கூட செஞ்சிருக்க, ஆனா அவளுங்க சோம்பேறிகளா இருக்காளுங்க. அம்மா அனாமிகா, நீயாவது அவங்களுக்கு சொல்லலாம்லம்மா. இப்படி சோம்பேறியா இருந்தா எப்படி? அவங்க துணிய கூட அவங்க துவைச்சுக்க மாட்றாங்களே. அப்படியே துவைச்சாலும் சரியா துவைக்கறதில்ல. அந்த அஞ்சலி ஒரு வாரம் முழுக்க ஒரே புடவைய கட்டிட்டு இருக்கா. அவனி பக்கத்திலேயே போக முடியலம்மா. குளிக்கிற ஆளுகளா இல்லையானே தெரியல. அத்த, நான் அவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஓய்வெடுங்க. இப்படி அனாமிகா மாமியார் மாமனார் கிட்ட பேசினா. அவங்களும் சரின்னு சொன்னாங்க. மறுநாள் மருமகள்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ரெடியானாங்க சாரதா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து போவோம். போய் ரெடி ஆகிட்டு வாங்க. சரிங்க அத்த, உடனே தயாராகி வரோம். நாங்களும் கிளம்பி வரோம் அத்த. அனாமிகா அவளோட ரூமுக்கு போனா. அஞ்சலி அவனி 2 பேரும் அவங்களோட ரூமுக்கு போனாங்க. அவனிக்கு சந்தேகம் வந்துச்சு. பக்கத்துல இருந்த அஞ்சலி கிட்ட சொன்னா, ஏ அஞ்சலி, அந்த கோயிலுக்கு போறதால நமக்கு தான் நஷ்டம். இங்க இருந்து நடந்து போகணும், அதுக்கப்புறம் அங்கிருந்து நடந்து வரணும். பிரசாதம் தர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் சாப்பிடாம உடம்புக்கு என்ன ஆகுறது? இங்கேயே இருந்தோம்னா நிம்மதியா டிவி பார்க்கலாம். அட ஆமா, நீ சொல்றத நான் மறந்தே போயிட்டேன். ஆனா இப்ப என்னத்த சொல்லி வரலன்னு சொல்றது? எனக்கு மயக்கமா வருதுன்னு சொல்றேன். எனக்கு கலப்பா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இப்படி 2 மருமகள்களும் அவங்க மனசுல நினைச்சத அத்தை கிட்ட வந்து சொன்னாங்க. சாரதாவும் அவங்க சொன்னதை நம்பி வீட்லயே இருங்கன்னுட்டாங்க. சரி, 2 பேரும் வீட்லயே இருந்து வீட்டை பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க அத்த. இப்படி அவனி அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு சாரதா அனாமிகாவை கூப்பிட்டுட்டு கிளம்பி போனாங்க. கோவில்ல அனாமிகா மயங்கி கீழே விழுந்துட்டா. அவளோட நாடிய புடிச்சு பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் பாட்டி ஆக போறேன், அனாமிகா நீ அம்மாவாக போற. நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க அத்த, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போய் எல்லார்ட்டையும் சொல்லுவோம், வாமா போகலாம். இப்படி சாரதாவும் அனாமிகாவும் வீட்டுக்கு வந்து பாக்கும்போது வீட்ல இருக்க வேண்டிய பாத்திரங்கள் பண்டங்கள் எதுவுமே இல்ல. பிரசாத் அங்க திடுமுடன் ஓடி வந்தாரு. இங்க பாரு சாரதா, நம்ம ஊருக்கு திருடனுங்க வந்திருக்கானுங்களாம். நிறைய பேர் வீட்ல கொள்ள அடிச்சிருக்கானுங்களாம். வீட்ல உள்ள பொருட்களை எல்லாம் கொள்ள அடிச்சிட்டு போறானுங்களாம். நம்ம வீட்டையும் விட்டு வைக்கலங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க நம்ம வீட்டை. என்ன வீட தொடச்சு விட்டு போயிருக்கானுங்க? அந்த திருட்டு நாய்ங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டானுங்களா? ஆமா, அஞ்சலியும் அவனையும் என்ன பண்றாங்க? அம்மா அவனியே அஞ்சலிய சாரதா பதட்டமா கூப்பிட்டதுனால அஞ்சலி அவனி 2 பேரும் எழுந்திருச்சு வெளியில வந்து பார்த்தாங்க. வீட்டை பார்த்தா வீடு காலியா இருந்துச்சு. என்னத்த இது, வீட்டை காலி பண்ணிட்டீங்களா? நம்ம வேற வீட்டுக்கு போறோமா அத்த? வாய மூடுங்க, உங்களை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. ஆனா அப்படி செய்ய மாட்டேன். பாத்தீங்களா, வீட்டை தொடச்சு எடுத்துட்டு போயிருக்கானுங்க. அவனுங்க திருடிட்டு போற வரைக்கும் என்ன பண்ணீங்க? எத்தனை தடவை சொல்றதோ உங்களுக்கு? உங்க சோம்பேறித்தனத்தால இப்ப பாத்தீங்களா? பாருங்க, நம்ம வீடே காலி. இது சம்பாதிக்க எவ்வளவு நாள் ஆகும்? எல்லாரும் சாரதா மருமகள்கள் புத்திசாலின்னு வாங்க, ஆனா உங்களால எங்க பேரே போயிடும் போல இருக்கு. உங்க அம்மா அப்பா இதான் சொல்லி கொடுத்தாங்களாமா? தூங்கறத தவிர வேற எதுவும் தெரியாதா? நாளைக்கு நாங்க உயிர் ஆபத்துல இருந்தாலும் இப்படிதான் செய்வீங்களோ? அனாமிகா அம்மா ஆக போறான்ற நல்ல செய்தில சந்தோஷமா வந்த. இங்க வந்து பார்த்தா அந்த சந்தோஷம் அப்படியே போச்சு. ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடியுமா? மன்னிச்சிருங்க அத்த, மன்னிச்சிருங்க. இனி இப்படி நடக்கவே நடக்காது. இன்னும் ஒரு தடவை நாங்க இந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம் அத்த, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. போதும், நிறுத்துங்கம்மா. இனி உங்க பேச்ச கேக்கறதா இல்ல. கொஞ்ச நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. போயே புகுந்த வீட்ல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டு வாங்க. ஆனா உள்ள நுழையும் போது உங்க சோம்பேறித்தனத்தை செருப்பு மாதிரி கழட்டி போட்டு வரணும். இப்படி சாரதா தன்னோட மருமகள்கள் எவ்ளோ கெஞ்சினாலும் அத காதுல வாங்காம அவங்கள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் புத்தி வரணும்னு தான் அப்படி பண்றாங்க சாரதா.
தன்னோட பெரிய மருமக அனாமிகாவ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாங்க. கர்ப்பவதி மருமகளை கிட்ட இருந்து நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க.